வெல்கம் டு ஆல் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்தியன் எக்கனாமில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ப்ரிலிம் மெயின் இன்டர்வியூலையும் உங்களுக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னா என்ன? என்பிஎஃப்சி ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆக்ட் 1956க்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும். அவங்க லோன் அட்வான்ஸ் பிசினஸ், அக்விசிஷன் ஆஃப் ஷேர், ஸ்டாக், பாண்ட், டெபென்ச்சர் வேலையை செய்யலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற செக்யூரிட்டியை வாங்கலாம். அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ற செக்யூரிட்டியை வாங்கலாம். வேற எந்த மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி, அதாவது லீசிங்கு, ஹையர் பர்ச்சேஸ், இன்சூரன்ஸ் பிசினஸ், சிட் பிசினஸ் இதெல்லாம் அவங்க செய்யலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த ஆக்டிவிட்டியை செய்யறவங்க என்பிஎஃப்சி கீழே வரமாட்டாங்க? அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, செக்யூரிட்டியை தவிர மற்ற பொருளை வாங்கவோ விற்கவோ செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணவோ பர்ச்சேஸ் பண்ணவோ அவங்க செய்ய முடியாது. அதுக்கப்புறம் என்பிஎஃப்சியா ஆக என்னென்ன கிரைட்டீரியாவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், டோட்டல் அசெட்ல அவங்களுடைய ஃபினான்சியல் அசெட் மோர் தென் 50% இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபினான்சியல் அசெட்லேருந்து வர இன்கம் gross இன்கம்ல 50%க்கு அதிகமா இருந்தா தான் ஆர்பிஐயோட இந்த என்பிஎஃப்சி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எந்த விஷயத்துல என்பிஎஃப்சியும் பேங்க்கும் சிமிலியரா இருக்கு? ஒரு பேங்க் போலவே என்பிஎஃப்சியும் லெண்டிங்கும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஆனா பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பேங்க் டிமாண்ட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியும். ஆனா என்பிஎஃப்சி டிமாண்ட் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது டிஃபரன்ஸ், என்பிஎஃப்சி ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்துல இன்வால்வ் ஆக முடியாது, செக்கையும் இஷ்யூ பண்ண முடியாது. ஆனா பேங்க் அதை செய்யலாம். தேர்ட் டிஃபரன்ஸ், ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணவங்களுக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். ஆனா என்பிஎஃப்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது டெபாசிட் பண்ணவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. இந்த 3 டிஃபரன்ஸ் தான் என்பிஎஃப்சிக்கும் பேங்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் எல்லா என்பிஎஃப்சியும் ஆர்பிஐயோட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆர்பிஐ ஆக்ட் 1934க்கு கீழே ஒரு கம்பெனி நான் பேங்கிங் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்களுடைய நெட் ஓன்டு ஃபண்ட் மினிமம் 2 crore ரூபி இருந்தா தான் ஆர்பிஐயோட ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மற்றவங்க எல்லாம் ஆர்பிஐயோட ரெஜிஸ்டர் பண்ணாமையும் என்பிஎஃப்சியா இருக்கலாம். அவங்க யாராருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அதான் நான் இங்க சொல்லியிருக்கேன், ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு கீழே எந்தெந்த என்பிஎஃப்சி வராது. ஃபர்ஸ்ட், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, மெர்ச்சன்ட் பேங்கிங் கம்பெனி, ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி எல்லாம் செபியோட ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் ஐஆர்டியோட ரெஜிஸ்டர் பண்ணணும். நிதி கம்பெனி எல்லாம் கம்பெனி ஆக்ட் 1956ல ரெஜிஸ்டர் பண்ணணும். சிட்டு கம்பெனி எல்லாம் சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982க்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியை நேஷனல் ஹவுசிங் பேங்கோட ரெஜிஸ்டர் பண்ணணும். இவங்கெல்லாம் என்பிஎஃப்சி, ஆனா ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு கீழே வரமாட்டாங்க. இதுவரையிலும் பார்த்தோம், ஆர்பிஐயோட சில என்பிஎஃப்சி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன தேவைகள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனி ஆக்ட் 1956 கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன கேட்டகரியா ஃபுல்ஃபில் பண்ணாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நான் பேங்கிங் கம்பெனியா மாறணும்னா அந்த கம்பெனி ஆக்ட் 1956க்கு கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். செகண்ட் கிரைட்டீரியா, அந்த கம்பெனியோடைய நெட் ஓன்டு ஃபண்ட் 200 லேக்கா இருந்தா தான் ஆர்பிஐயோட ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்ப 2 கிரைட்டீரியாவை ஆர்பிஐ பிக்ஸ் பண்ணிருக்கு. இந்த 2 கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணா அவங்க என்பிஎஃப்சி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த கேட்டகரி ஆஃப் என்பிஎஃப்சி ஆர்பிஐயோட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது
asset finance company, investment company, loan company, infrastructure finance company, systemically important core investment company, infrastructure debt fund, mortgage guarantee company, நான் ஆப்ரேட்டிவ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாம் தன்னுடைய பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆர்பிஐயோட ரிஜிஸ்டர் பண்ணாதான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ப என்பிஎஃப்சியை பத்தி இவ்வளவு டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயிலே போதுமானது. இந்த டீட்டெயில இருந்து தான் யூபிஎஸ்சி தன்னுடைய ப்ரிலிம் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதை தவிர வெளியில கேட்கறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல நான் கொடுத்துட்டேன். இதை மட்டும் படிச்சாவே போதுமானது. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.